ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 4/2/2026. சிவபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகத்தில் உங்களுக்கு புதிய மற்றும் மிக அரிதான ஞானம் கிடைக்கிறது. நாம் அனைவரும் ஆத்மாக்கள், நடிகர்கள். ஒருவருடைய நடிப்பு மற்றவருடைய நடிப்போடு வேறுபட்டது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அதாவது சிவபாபா இப்போ இந்த சங்கம யுகத்தில் தான் நமக்கு இந்த ஆத்மா பரமாத்மா ட்ராமாவினுடைய ஞானத்தை கொடுக்குறாரு. அதே போல் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன தனிப்பட்ட நடிப்பு அந்த ஆத்மாவில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த நடிப்பை அவங்க நடிக்கிறாங்க அப்படின்றதையும் பாபா நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. பாபா கேள்வி கேட்குறாங்க, மாயின் மீது வெற்றி அடைவதற்கு ஆன்மீக போர் வீரர்களாகிய உங்களுக்கு எந்த ஒரு யுக்தி கிடைத்திருக்கிறது? பாபா பதில் சொல்கிறாங்க, ஹே ஆன்மீக போர் வீரர்களே, நீங்கள் எப்போதும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். ஆத்ம அபிமானிகளாக ஆகி பாபாவை நினைவு செய்யுங்கள். தினமும் அதிகாலையில் எழுந்து நினைவில் இருப்பதற்கான பயிற்சியை ஏற்படுத்தினீர்கள் என்றால் மாயாவின் மீது வெற்றி அடைந்து விடுவீர்கள். மேலும் தவறான எண்ணங்களிலிருந்தும் தப்பித்து விடுவீர்கள். நினைவினுடைய இனிமையான யுக்தி மாயாவை வென்றவர்கள் ஆக்கிவிடும். பாடல், யாருக்கு பகவானுடைய துணை இருக்கின்றதோ அவர்களை புயல்கள் என்ன செய்யும்? ஓம் சாந்தி. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பாடலாகும். இதனுடைய அர்த்தத்தை யாரும் எதுவும் தெரிந்திருக்கவில்லை. பாட்டு, பஜனை, இது புகழெல்லாம் பாடுறாங்க, ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரிந்திருக்கவில்லை. நிறைய மகிமை பாடுறாங்க, ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் மகிமைகள் எதையும் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா குழந்தைகள் அப்பாவுக்கு மகிமை பாடுவாங்களா என்ன? நீங்கள் இவர் தான் நம்முடைய அப்பா அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்க. அதே போல் சிவபாபாவும் இவங்க நம்முடைய குழந்தைகள்ன்றது தெரியும். இது எல்லையற்ற விஷயம் அப்படின்றார் பாபா. இருந்தாலும் அனைவரும் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறார்கள். இப்போ வரைக்கும் கூட எல்லாருமே அவங்களும் நினைவு பண்ணிட்டு தான் இருக்காங்க பக்தியில். ஏ பகவானே வாங்க, வந்து எங்களுடைய துக்கத்தை நீக்குங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க, அப்பான்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அவருடைய பெயர் சிவன், சிவ தந்தை. எப்படி ஆத்மாக்களாகிய நாம் இருக்கிறோமோ அதே போல தான் சிவபாபாவும் பிள்ளையாக இருக்கார். ஆனால் அவர் பரம ஆத்மாவாக இருக்கார். அதனால தான் அவரை சுப்ரீம்னு சொல்கிறோம். சுப்ரீம் அப்படின்னா எல்லா ஆத்மாக்களையும் விட உயர்ந்தவர், உயர்ந்ததிலும் உயர்ந்த இடமான பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர். நாம் ஆத்மாக்கள் அவருடைய குழந்தைகள். அவர் எங்கே இருக்கார்? பரந்தாமத்தில் இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமும் அங்கே தான் இருக்கோம். ஆனால் நாம் நடிகர்கள், ஆத்மாக்கள். நாடகத்தில் இங்கே இந்த உலகன்ற நாடகத்தில் நடிகர்களாக வரோம். அதுவும் வரிசை கிரமமாக அவங்கவுங்களுடைய பார்ட் எப்பப்போ இருக்கோ அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி வரோன்றார். ஆத்மாக்களிடம் எப்படி அழிவற்ற நடிப்பு பதிவாகி இருக்கிறது என்பதை ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். அனைத்து ஆத்மாக்களின் நடிப்பும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அனைத்து ஆத்மாக்களும் ஒரே விதமான சக்தி இல்லை. எல்லாருக்குள்ளாரையும் வெவ்வேறு நடிப்பினுடைய பாகம் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு கவர்னராக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு சிஎம், பிஎம், அதே போல் டாக்டர், வக்கீல், இன்ஜினியர், எல்லாருக்கும் அந்தந்த நடிப்பு வேறுபடுது. அந்த ஆத்மாவினுடைய நடிப்பு பார்ட், ரோலு வேறுபடுதுன்றார். அனைத்திலும் நல்ல நடிப்பு ருத்ரனுடைய மாலையில் இருப்பவர்களுக்கு என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். யார் இப்போ நம்ம சிவபாபா கிட்டேருந்து நேரடியாக ஆஸ்தி அடைகிறோமோ அவங்களுக்கு நல்ல நடிப்பு இருக்குன்றார். நாடகத்தில் யார் மிகவும் நல்ல நடிகர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது? பாபா சொல்கிறாங்க, ஆக இது எல்லையற்ற நாடகமாகும். இந்த எல்லையற்ற நாடகத்திலும் கூட உயர்ந்தவர் ஒரு பாபா ஆவார். உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிகர், படைப்பவர், டைரக்டர் என்றும் சொல்லலாம். அவர்கள் அனைவரும் எல்லைக்கு உட்பட்ட நடிகர்கள், டைரக்டர் போன்றவர்களாவர். அவர்களுக்கு தங்களுடைய சிறிய நடிப்பு கிடைத்திருக்கிறது. நடிப்பை ஆத்மா நடிக்கின்றது. ஆனால் தேக அபிமானத்தின் காரணத்தினால் மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட நடிப்பு இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார்கள். ஒரு பெரிய பெரிய ஹை போஸ்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன புரிஞ்சிக்கிறாங்க? அந்த உடலுக்கு தான் அந்த நடிப்பு அப்படின்னு புரிஞ்சிக்கிறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க? அந்த போஸ்டிங்களுடைய நடிப்பு கூட எதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு? ஆத்மாக்குள்ளே தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆத்மா தான் இந்த உடல் மூலயமா அந்த பதவியினுடைய பாகத்தை நடிக்குது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க.
ஆகையால பாபா சொல்கிறாங்க, ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டி இருக்கின்றது. ஆத்மா தான் நான் இந்த சரீரத்தின் மூலிமா இந்த பாகத்தை இப்போ நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு ஆகணும், புரிஞ்சிக்கணும் அப்படின்றார் பாபா. சத்யுகத்தில் ஆத்ம அபிமானிகளாக இருக்கிறார்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். தந்தையை தெரிந்திருக்கவில்லை. இங்கே கலியுகத்தில் ஆத்ம அபிமானிகளும் இல்லை, மேலும் தந்தையையும் தெரிந்திருக்கவில்லை. பாபா சொல்கிறாங்க, சூத்திரர்கள் மற்றும் தேவதைகளை விட பிராமணர்களாகிய நீங்கள் உத்தமமானவர்கள் ஆவீர்கள். இவ்வளவு அதிகமான பிராமணர்கள் எங்கிருந்து வருவார்கள்? பிராமணர்களாக ஆவார்கள். பாபா சொல்கிறாங்க, அவங்களாம் எங்கேருந்து வராங்க? கண்காட்சி ப்ரொஜெக்டரின் மூலம் புரிந்து கொண்டு சிலர் சிறந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அனைத்தையும் கற்றுக்கொள்வார்கள், யோகத்தில் ஈடுபடுவார்கள். இப்போது அவர்கள் தேவதா தர்மத்திற்கு வந்து கொண்டே இருப்பார்கள். பிரஜைகளும் வருவார்கள், செல்வந்தர்கள், ராஜாராணி, ஏழைகள் போன்ற அனைவரும் வருவார்கள். இளவரசன் இளவரசிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சத்யுகத்திலிருந்து திரேதாயுகம் வரை இளவரசன் இளவரசிகளும் உருவாகணும். வெறும் 8 மற்றும் 108 மாலை மட்டும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே உருவாகணும். இப்போ எல்லாருமே உருவாகிக்கிட்டு இருக்காங்க. அகில் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சேவை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இதுவும் கூட புதிதல்ல, அநேக முறை செய்துள்ளீர்கள். பிறகு சங்கம யுகத்தில் இதே காரியத்தை செய்வீர்கள். கல்பகல்பமாக இதே நடந்துகிட்டே இருக்குது. ஆகையால் பாபா இந்த சேவை கூட புதியது இல்லை, நீங்கள் அநேக முறை செஞ்சுருக்கீங்கன்றார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க பாபா வருவார். இதைத்தான் உலகத்தின் வரலாறு புவியியல் என்று சொல்லப்படுகிறது. வரிசை கிரமம் என்பது ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கின்றது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அனைவரும் முயற்சியாளர்கள் ஆவீர்கள். இன்னும் போக போக அதிவேக ரயிலாகி விடுவீர்கள். சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் அப்படின்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகிடுவீங்க. எப்படி மம்மா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மெயில் ரயிலாக இருந்தார் அதுபோல் அப்படின்றார். பாபாவிற்கு தெரியவே இல்லை, ஏனென்றால் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இப்போ வாணி சொல்லும் போது இவங்க இது சிவபாபா சொல்கிறாரா, பிரம்ம பாபா சொல்கிறாரா அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல. ஆனால் மம்மா அந்த அளவுக்கு கூர்மையாக இருந்தாங்க ஞானத்தில், நீங்களும் அந்த மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்றார். இருந்தாலும் பாபா வாணி கேட்கும் பொழுது எப்போவுமே சிவபாபா புரிய வைக்கிறாரு அப்படின்னே புரிஞ்சுக்கோங்கன்றார். பாபாவும் கூட மகிமையை கேட்டு குஷி அடைகிறார். லௌகீகத்தில் கூட தந்தையின் ஒரு குழந்தை நல்ல விதத்தில் படித்து உயர் பதவி அடைகிறார் என்றால் இந்த குழந்தை நல்ல பெயர் எடுப்பான் என்று தந்தை புரிந்து கொள்கிறார். இவரும் கூட இந்த குழந்தை இந்த ஆன்மீக சேவையில் புத்திசாலி என்று புரிந்து கொள்கிறார். முக்கியமானது சொற்பொழிவாகும், அதாவது அனைவருக்கும் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுப்பது, புரிய வைப்பதாகும். பாபா சொல்கிறாங்க, இந்த டாக்டர் நிர்மலா குழந்தை மிகவும் நல்லவர் என்று பாபா சொல்வார். மிகவும் அன்போடு லௌகீக தந்தைக்கு புரிய வைத்து சென்டர் திறக்க வைத்து விட்டார். இது பாரதத்தின் சேவையாகும். நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றீர்கள். இந்த பாரதத்தை ராவணன் நரகமாக்கினான். ஒரு சீதை மட்டும் சிறையில் இல்லை. ஆனால் சீதைகளாகிய நீங்கள் அனைவருமே ராவணனின் கைதியாக இருந்தீர்கள். ஆத்மாக்களாகிய அனைவருமே சீதைகள் தான். எல்லாருமே 5 விகாரங்கள்ன்ற ராவணனுடைய சிறையில் மாட்டிக்கிட்டோம், கைதியாக இருந்தோம். இப்போ பாபா அதிலேருந்து நம்மளை விடுவிச்சிட்டாரு. மற்றபடி சாஸ்திரங்களில் அனைத்தும் கட்டுக்கதைகளாகும். இந்த பக்தி மார்க்கம் கூட நாடகத்தில் இருக்கிறது. சத்யுகத்திலிருந்து எது கடந்ததோ அது திரும்பவும் நடக்கும். நீங்களே பூஜிக்கத்தக்கவர்களாகவும் நீங்களே பூஜாரிகளாகவும் ஆகின்றீர்கள். நான் பூஜாரியிலிருந்து பூஜிக்கத்தக்கவர்களாக மாற்ற வேண்டி உள்ளது என்று பாபா கூறுகின்றார். இப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த சமயத்தில் எல்லாமே ஆன்மீக போர் வீரர்களாக இருக்கீங்க. போர் வீரர்கள்னு யாரை சொல்ல முடியும்னா, யுத்த மைதானத்தில் வரக்கூடியவங்க தான் போர் வீரர்கள்னு சொல்லப்படுது. நீங்கள் இப்போ ஆன்மீக போர் வீரர்கள், அவங்க உலகாயுத போர் வீரர்கள். அவங்க உடல் பலத்தின் மூலயமா சண்டையிடுறாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கைகள்னால மல்யுத்தம் செய்வாங்க. இப்போ அவங்களுக்குள்ளார சண்டை போட்டு வெற்றி அடைவாங்க. இப்போ பாருங்கள், அணுகுண்டுகளை உருவாக்குறாங்க.
அதுக்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? அதுபோல் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ ஆன்மீக போர் வீரர்கள், நீங்களும் யுத்த காலத்தில் தான் இருக்கீங்க. இந்த கர்மக்ஷேத்திரம், இந்த பூமியில் நாளுக்கு நாள் நீங்கள் யுத்தம் தான் செஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் அவங்க உடல் மூலயமா செய்கிறாங்க. நீங்கள் ஆன்மீக போர் வீரர்கள் அப்படின்றார் பாபா. ஆத்மா அந்த 5 விகாரங்களோடு சண்டையிடுது, வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலை மீது வெற்றி அடையுது. அதுக்கு பாபா என்ன சொல்கிறாங்க, நினைவு பலம் தேவை, என்னுடைய ஸ்ரீமத் படி நடங்க அப்படின்றார் பாபா. இப்போ மாயா கிட்டேருந்து நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா ஸ்ரீமத் படி நடங்க, என்ன நினைவு செய்யுங்க அப்படின்றார். அதுக்கும் மெயினாக ஆத்ம உணர்வுலே இருங்க, தந்தையினுடைய நினைவில் இருங்க, ஸ்ரீமத் படி நடங்கன்றார். பாபா சொல்கிறாங்க, ஆத்மா இந்த சரீரத்தின் கர்மேந்திரியங்களின் மூலம் அனைத்தையும் செய்து கொண்டு இருக்கிறது. ஆத்மாவிற்கு பாபா வந்து கற்றுக் கொடுக்கின்றார். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, என்னை நினைவு செய்வதினால் மாயை உங்களை தன்வசமாக்காது. உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும் மற்றும் உங்களுக்கு தவறான எண்ணங்களும் வராது. பாபாவை நினைவு செய்வதின் மூலம் குஷியும் இருக்கும். ஆகையினால் அதிகாலையில் எழுந்து பயிற்சி செய்யுங்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். பாபா என்று ஆத்மா சொல்கின்றது, நான் உங்களுடைய தந்தையாக இருக்கின்றேன். உங்களுக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை சொல்ல வந்துள்ளேன் என்று கூறி பாபா தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார். இது மனித படைப்பின் தலைகீழ் மரமாகும். ஏன்னா இதுக்கு விதையான சிவபாபா மேலே இருக்கார். இது விதவிதமான தர்மங்களின் மனித உலகமாகும். இதனை விராட லீலை என்று சொல்லப்படுகின்றது. இந்த மனித மரத்தின் விதை ரூபமாக நான் இருக்கின்றேன் என்று தந்தை புரிய வைத்துள்ளார். பாபா சொல்கிறாங்க, இந்த நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களோட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னார் தர்மஸ்தாபகர் தூதுவரை அனுப்பியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து பரந்தாமத்துலேருந்து யாரையும் அனுப்புறதில்லை, நாடகத்தினுடைய அனுசாரப்படி அவங்க வராங்க அப்படின்றார். சிவபாபா ஒருத்தர் தான் தர்மம் மற்றும் ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சிட்ருக்காரு. இதை உலகத்தினர் யாரும் தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது சங்கம யுகமாகும். விநாச ஜுவாலை வெளிவர வேண்டும். இது சிவபாபாவின் ஞான யஜ்ஞமாகும். அவர்கள் ருத்ரன் என்று பெயர் வைத்து விட்டார்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் பிராமணர்களாகிய நீங்கள் பிறந்துள்ளீர்கள். நீங்கள் உயர்ந்தவர்கள் அல்லவா? பின் மற்ற கிளைகள் வருகின்றன, மற்ற சகோதர ஆத்மாக்கள் வராங்க. உண்மையில் அனைவரும் பிரம்மாவின் குழந்தைகளே. பிரம்மாவை தான் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர்னு சொல்லப்படுது. இந்த குலம் என்பது இருக்கின்றது. முதலில் பிரம்மா உயர்ந்தவர், பிறகு பிராமண குலம் வருகின்றது. பாபா சொல்கிறாங்க, எப்போ தூய்மையற்றவர்களாக நீங்கள் ஆகிறீங்களோ அப்போ தான் என்னை கூப்பிடுறீங்க. அவர்தான் வந்து துக்கமான உலகத்தை சுகமுடையதாக ஆக்குகின்றார். ஆகையினால்தான் துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்கும் தந்தையே வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள். ஹரித்வார் என்று பெயர் வைத்துள்ளார்கள். ஹரித்வார் என்றால் ஹரியின் நுழைவாயில் என்பதாகும். அதாவது கடவுளை, இறைவனை அடைவதற்கான வாசல். அந்த ஹரித்வார் தான் கங்கை பாயுது. ஆகையில நம்ம கங்கையில் குளிப்பதன் மூலமாக ஹரியினுடைய வாசலுக்கு போயிடுவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஹரியினுடைய வாசல் இங்கே எங்கே இருக்குது? அதே போல் அதை கிருஷ்ணருக்கும் சொல்லிடுறாங்க. ஆனால் ஹரியினுடைய வாசல் யார்? சிவபாபா. அவர் தான் துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்கக்கூடிய வள்ளல். அதில் பாபா சொல்கிறாங்க, முதல்ல நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு போகணும், பரந்தாமத்துக்கு போகணும். குழந்தைகளாகிய உங்களுக்கு தங்களுடைய தந்தை மற்றும் வீட்டை பற்றி இப்பொழுது தெரிந்துள்ளது. பாபாவின் ஆசனம் கொஞ்சம் மேலே இருக்கிறது. மேலே மலர் இருக்கின்றது. பிறகு ஜோடிமணி அதற்கு கீழே இருக்கின்றது. பிறகு ருத்ரமாலை என்று சொல்கிறார்கள். ருத்ரமாலை தான் பிறகு விஷ்ணு மாலையாக ஆகின்றது. விஷ்ணுவின் கழுத்து மாலை. அவர்களே தான் பிறகு விஷ்ணுபுரியில் ராஜ்யம் செய்கிறார்கள். இப்போ பிராமணர்களுடைய மாலை கிடையாது. ஏன்னா அடிக்கடி இந்த மாலை உடைஞ்சிருது அப்படின்றார். ஏன்னா இன்றைக்கி நல்லா முயற்சி பண்ணுறாங்க, பிறகு நாளைக்கு ஏதாவது ஒரு புயல் வருது, இப்போ கிரகாச்சாரத்தில் வந்துடுறாங்க அப்படின்னா இப்போ பாபா விட்டுடுறாங்க. அதனால் மாலையை உருவாக்குறது இல்லைன்றார். பக்த மாலை தனிப்பட்டது, ருத்ர மாலை தனிப்பட்டதாகும். பாபா சொல்கிறாங்க, பக்த மாலையில் பெண்களில் முக்கியமானவர் மீரா, பிறகு ஆண்களில் நாரதர். இது ருத்ர மாலை.
சங்கம யுகத்தில் பாபா தான் வந்து முக்தி, ஜீவன் முக்தியை அளிக்கின்றார். நாம் தான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம் என்று குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது நரகத்தில் இருக்கிறார்கள். அகில பாபா சொல்றாங்க, இந்த நரகத்தை உதைத்து தள்ளுங்கள். ராவணன் உங்களிடமிருந்து அபகரித்த சொர்க்கத்தின் ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை பாபா தான் வந்து கூறுகின்றார். இப்போ நாம் இந்த நரகத்தை உதைக்கணும் அப்படின்னா இந்த விகார குணங்களை நம்மக்கிட்ட இருந்து அறவே நீக்கிடணும். இந்த உலகத்தின் மீது நமக்கு வைராகியம் வரணும், வைராகியம் உடையவர் ஆகணுன்றார். பாபா சொல்கிறாங்க, இந்த லக்ஷ்மி நாராயணன் சத்யுகத்தின் எஜமானர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் என்ன இருந்தது? கண்டிப்பாக கலியுகத்தின் கடைசி இருந்திருக்கும் என்றால் சங்கம யுகமாக இருந்திருக்கும். பிறகு இப்பொழுது சொர்க்கமாக ஆகின்றது. பாபாவை தான் சொர்க்கத்தை படைப்பவர்னு சொல்லப்படுது. இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு ஆஸ்தி எங்கிருந்து கிடைத்தது? சொர்க்கத்தை படைக்கக்கூடிய தந்தையிடமிருந்து கிடைத்தது. இது தந்தையினுடைய ஆஸ்தியே ஆகும். இவர்கள் சங்கமயுகத்தில் ராஜயோகம் கற்கிறார்கள் என்று பாபா இப்பொழுது புரிய வைத்திருக்கிறார். கீதையில்தான் ராஜயோகத்தை பற்றிய வர்ணனை இருக்கின்றது. கீதையை தவிர வேறு எந்த சாஸ்திரத்திலும் ராஜயோகத்தின் விஷயம் இல்லை. பாபா சொல்கிறாங்க, நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜா ஆக்குகின்றேன். அதாவது துவாபர யுகத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை கிரீடம் உள்ள ராஜாக்களே வணங்கக்கூடிய இரட்டை கிரீடம் அணிந்த உயர்ந்த தேவி தேவதையான ராஜா ராணியா ஆக்குறன்றார். பகவான் தான் வந்து நரனிலிருந்து நாராயணராக ஆவதற்கான ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். பாரதத்தின் முக்கியமான சாஸ்திரம் கீதையாகும். பாபா சொல்கிறாங்க, நான் ஒவ்வொரு கல்பமாக சங்கமயுகத்தில் வரேன். யாருக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு போனோன்னா அவங்க ராஜ்யத்தை இழந்து விட்டு தமோ பிரதானமாக துக்கமுடையவர்களாக ஆயிட்டாங்க. இப்போ ராவண ராஜ்யமாக ஆயிடுச்சு. நான் வந்து இந்த முழு பாரதத்தினுடைய கதையை சொல்கிறேன் அப்படின்றார். பாரதம் தான் முழு சக்கரத்திலும் வருது. ஏன்னா இங்கே தான் 84 பிறவிகளுடைய நடிப்பு நடக்குது. எல்லா ஆத்மாக்களும் வராங்க. உங்களுக்கு 84 பிறவிகளின் ரகசியத்தை கூறுகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் தேவி தேவதைகளாக இருந்தீங்க. பிறகு தங்களுடைய பிறவியே தெரிஞ்சிக்கல. பாபா கடைசியில் வராங்க. முதலில் வந்தால் சிருஷ்டியினுடைய முதலிடையும் கடைசியினுடைய ஞானத்தை எப்படி சொல்ல முடியும்? அப்போ இந்த உலகமே வளரவே இல்லை, வளர்ச்சி அடையலை அப்படின்னா எப்படி புரிய வைக்க முடியும் ஸ்டார்டிங்கில்? அதே போல் அங்கே துக்கமே கிடையாது, அங்கே இந்த ஞானத்துக்கான அவசியமே இல்லை அப்படின்றார். இப்போ இந்த சங்கமயுகத்தில் தான் பாபா வந்து ஞானத்தை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் ஞானக்கடலாக இருக்கார். ஆகையால் கண்டிப்பாக ஞானத்தை சொல்கிறதுக்கு கடைசியில் வரணும். கல்பத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றார். பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன். இது பாண்டவ அரசாங்கத்தின் பல்கலைக்கழகமாகும். இப்பொழுது சங்கம யுகமாகும். யாதவர், கௌரவர் மற்றும் பாண்டவ சேனைகளை அவர்கள் காட்டிவிட்டார்கள். யாதவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் விநாச காலத்தில் விபரீத புத்தி, அதாவது அன்பற்ற புத்தி என்று பாபா புரிய வைக்கின்றார். ஒருவர் மற்றவரை திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். தந்தையிடம் அன்பு இல்லை. அதே போல நாய், பூனை அனைத்திலும் பரமாத்மா இருக்கிறார் என்று சொல்லிவிடுகிறார்கள். மீதமுள்ள பாண்டவர்களுக்கு அன்பான புத்தி இருந்தது. பாண்டவர்களுக்கு சுயம் பரமாத்மா துணையாக இருந்தார். பாண்டவர்கள் என்றால் ஆன்மீக வழிகாட்டிகள். அவர்கள் உலகாயத வழிகாட்டிகள். நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஆத்ம அபிமானிகளாக ஆகி இந்த எல்லையற்ற நாடகத்தில் முக்கிய கதாபாத்திர நடிப்பை நடிக்க வேண்டும். ஒவ்வொரு நடிகருடைய நடிப்பும் அவரவருடையதாகும். ஆகையினால் யாருடைய நடிப்பை பார்த்தும் போட்டி போடக்கூடாது, அதை கம்பேர் பண்ணாதீங்கன்றார். 2வது பாயிண்ட், அதிகாலையில் எழுந்து தங்களிடம் தாங்களே பேச வேண்டும். நான் இந்த சரீரத்தின் கர்மேந்திரியங்களிலிருந்து தனிப்பட்டவன். பாபா, தாங்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றீர்கள். நீங்கள் எங்களுக்கு
உலகத்தின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை கொடுக்கின்றீர்கள் என்று பயிற்சி செய்ய வேண்டும். இந்த மாதிரி ஆன்மீக உரையாடல் செய்யணுன்றார் பாபா. பாபா வரதானம் தராங்க. தந்தையின் சம்ஸ்காரங்களை தன்னுடைய உண்மையான சம்ஸ்காரங்களாக ஆக்கி கொள்ளக்கூடிய வீணான மற்றும் பழைய சம்ஸ்காரங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. தந்தையினுடைய சம்ஸ்காரம் தான் நம்முடைய உண்மையான சம்ஸ்காரம். அப்படி ஆக்கிட்டோம் அப்படின்னா அப்போ சுலபமாகவே வீணான பழைய சம்ஸ்காரங்கள்லேருந்து விடுபட முடியுன்றார். விளக்கம்: எந்த ஒரு வீணான சங்கல்பம் அல்லது பழைய சம்ஸ்காரமும் தேக அபிமானம் சம்பந்தப்பட்டதாகும். ஆத்மீக சுரூபத்தின் சம்ஸ்காரங்கள் பாபாவிற்கு சமமாக இருக்கும். எப்படி பாபா சதா கல்யாணக்காரி, அதாவது நன்மை செய்யக்கூடியவராக, பரோபகாரி, இரக்க மனம் உள்ளவராக, வரங்களை வழங்கும் வள்ளலாக இருக்காரோ, அதுபோல் தன்னுடைய சம்ஸ்காரங்கள் இயல்பானவையாக ஆகிவிட வேண்டும். சம்ஸ்காரங்கள் உருவாவது என்றால் எண்ணம், பேச்சு மற்றும் கர்மம் தானாகவே அதற்கேற்ப நடப்பதாகும். இப்போ நம்மளுடைய சம்ஸ்காரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே இருக்கும். ஆகையால் வாழ்க்கையில் சம்ஸ்காரம் தான் ஒரு சாவி அப்படின்றார் பாபா. அதன் மூலம் தாமாகவே சென்று கொண்டு இருக்கின்றனர். பிறகு கடின உழைப்பிற்கான தேவை இல்லை. பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க: ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து தனது ரதத்தின் மூலம் காரியம் செய்விப்பவர்தாம் உண்மையான புருஷார்த்தி ஆவார். பாபா இன்னைக்கு அவ்யக்த இஷாரால் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா எப்படி உங்கள் அனைவரையும் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் தேடி வெளியில் கொண்டு வந்தார். அநேக மரங்களின் கிளைகள் இப்பொழுது ஒரே ஒரு சந்தன மரமாகி விட்டது. மக்கள் சொல்கின்றனர் 2-4 மாதாக்கள் கூட ஒன்றாக சேர்ந்து இருக்க முடியாது என்று. ஆனால் மாதாக்கள் நீங்கள் முழு உலகத்திலும் ஒற்றுமையை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் இந்த ஒற்றுமைதான் பாபாவை பிரத்யக்ஷம் செய்யும். அச்சா. ஓம் சாந்தி.